अस्सलाम वालेकुम फ्रेंड्स इनकी நம்ம ஈஸியான சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போறோம் எல்லா ஏஜ்காரும் இஷ்டப்பட்டு சாப்பிட்ற பொருள் அதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் 2 முட்டை எடுத்து முட்டை 2 உடைச்சு ஊத்திக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் உங்களுக்கு பெப்பர் பவுடர் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் இல்லாட்டி சில்லி ஃப்ளேக்ஸ் வேணுமா போட்டுக்கலாம் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் இப்படி அறுத்து வச்சுங்க ஒரு டமாட்டா ஒரு சப்பாத்திக்கு ஒரு டமாட்டா ஒரு சப்பாத்தி அப்புறம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ ஊற்றிக்கோங்க எண்ணெய் அப்புறம் இந்த டமோட்டாவை அதில் அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்புறம் நம்ம கலக்கி வச்சிருக்கிற முட்டையை இப்படி ஊற்றிக்குங்க அதுக்கு மேலே வேணுங்கிறது இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை உங்களுக்கு தேவைப்பட்ட கொத்தமல்லி தழையெல்லாம் இஷ்டம்னா போட்டுக்கலாம் இப்படி கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தி எடுத்து இதுக்கு மேலே இப்படி வச்சுக்கணும் ஒரு 2 மினிட்ஸ் ஆன பிறகு திருப்பி விடணும் சீஸ் எடுத்துட்டு இப்படி ஸ்க்ராப்பரில் போட்டு ஸ்க்ராப் பண்ணி கொஞ்சம் போட்டுங்க சீஸு இப்போ எம்மி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி நம்மளுது உங்களுக்கு இஷ்டம் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல் இன்னும் நிறைய வீடியோ ஆகிட்டு திருப்பி வந்து சந்திப்போம் என்னோடய சேனல் ரஹமீஸ் கிச்சன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எம்மி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ட்ரை பண்ணுங்க நீங்களும் வீட்டில் இஷ்டப்படும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியான சிம்பிளான ரெசிபி இது